How is song? Good song. Yeah, very good. Yeah. எப்படி இருக்கு? விஜய். Vijay, favorite actor. ஃபேவரட் ஆக்டர். தளபதி என்ன பேசுவாரோ அதை வந்து இந்த பாட்டா வந்து பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இல்லை நான் ஒரு வைப்பு தெரியுது, அதை விட இது கொஞ்சம் இன்னும் வைப்பு நல்லா இருக்கு. விஜயோட இருந்த டான்ஸா இருக்கட்டும், அந்த ஸ்டெப்பு, இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. டான்ஸ் ஒரு 4 ஸ்டெப், அவரோட டான்ஸ் சொல்லவே வேணாம். அனிருத் பாடி இருக்கிறது நல்லா இருக்கு. தளபதி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம்ல, அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் எப்பயுமே நல்லா தான் ஆடுவார். பூஜா தேவா அவங்க மம்மிதாவும் சூப்பராக ஆடுவாங்க. சாங் நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. மியூசிக் வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் அனிருத் கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணிருக்காப்ல. அண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ ஒரே பிஜிஎம்மா இருக்கு, பேடிங் ஒரே பேடிங்கா இருக்குன்னு சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே அவ்வளோ தெரியல. எனக்கு லைக் பிஜிஎம் ஒரே சேம், பட் மேபி சில இடத்துல இருக்கலாம். பட் ஐ டென்ட் நோட்டீஸ் தட் மச். எனக்கு பொறுத்த வரைக்கும் பாட்டு நல்லா இருந்தது, கேட்க நல்லா இருக்கு. டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சா? அவ்வளோ. விஜய் சாரோட லாஸ்ட் மூவி எப்படி ஃபீல்? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நாங்கள் நான் எப்படின்னா, எனக்கு படம் பார்க்கறது விஜய் சார் தான் ரொம்ப பிடிக்கும். லைக் நான் தீவிரமான விஜய் ஃபேன். பட் இப்போ லாஸ்ட் படம் அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அந்த சாங்ல லாஸ்ட் வந்து ஆனா உங்க லாஸ்ட் டான்ஸ் நான் சொல்லும்போது எப்படி ஃபீல்? எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் அவர் பாலிடிக்ஸ்குள்ள போறாரு, அது நம்ம ஏதாவது பண்ண முடியாது. ஸோ அதனால அது எனக்கு ஆக்டரா தான் பிடிக்கும். பட் தெரியல அவர் பொலிட்டிஷியன் எப்படி பண்றதுன்னு தெரியல. ஆக்டரா பொலிட்டிஷியனா இதான் ஒரு ஸ்டாண்ட் மைண்ட். ஆக்டர் சொல்லுங்க மேடம். சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வைபாக இருக்குது. அவரோட சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எல்லா சாங்ஸுமே அவரோட சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனி டைம் கேட்குற மாதிரி இருக்கும். ரொம்ப போர் அடிச்சுன்னா அவர் சாங் தான் கொஞ்சம் வைப் ஆகிறதுக்கு ரொம்ப இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் லாஸ்ட் சாங் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மறுபடியும் இந்த டான்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு வைப் இருந்துச்சு. ஒரு வைப் மோட் கிரியேட் ஆச்சு. அனிருத் காம்போ எப்பவுமே, அனிருத் விஜய் காம்போ எப்பவுமே ஒரு வைப் கத்தியிலேருந்தே அது ரொம்ப நல்லா இருக்கு. விஜய் சார் ஒரு பொலிட்டிஷியன் லீடரா பிடிக்குமா இல்லை ஆக்டரா? ஆக்சுவலாக ஆக்டராக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். பொலிட்டிஷியனாக இன்னும் அவங்கள நாங்கள் பார்க்கல. இப்போதைக்கு தான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. பட் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் அப்படின்னு ஒரே ஆளுங்களே வந்து ஆடுறதே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க மற்றவங்ககிட்ட இருக்கிற திறமையும் அது மூலமாக தானே வரும். 5 years அவருக்கும் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாருன்றது பார்க்கணும். ஒரு சான்ஸே கொடுக்காம அவங்க வேஸ்ட்டு சொல்லிட்டு போயிடலாம். சான்ஸ் கொடுத்துட்டு அதில் அவங்க வின் பண்ணாமல் ஒரு நல்ல தலைவர் நமக்கு கிடைச்ச மாதிரி தான். ஒரு சாங்கோட வைப் எப்படி இருந்துச்சு? அந்த 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 லிரிக்ஸ் ஆக்சுவலாக சாங்கோட வைப்புங்கிறத விட அதை ஒரு ஸ்க்ரீனாக அப்படியே அந்த கலர்ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சாங்கோட அந்த மியூசிக் சாங்கோட அதை கேட்கும்போது விஜயை மட்டும்தான் நாங்கள் எப்போவுமே வந்து ஃபோக்கஸில் வச்சுருக்கோம். விஜய் தான் ஃபர்ஸ்ட்டு, மற்றதெல்லாம் அந்த சாங் இதெல்லாம் வந்து செகண்டரி ஆகிடுச்சு. நீங்கள் அதில் மியூட் போட்டு வச்சுருந்தீங்கனாலும் நாங்கள் அதை பார்க்க தான் செய்வோம். டான்ஸுக்காகவே இந்த வயசுலேயே ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் நான் ஸ்கூலிங்லேருந்து அவருடைய ஃபேன் தான். ஸ்டார்டிங்கில் நாலேஜ் இருக்குன்னு ஒரு படம் வந்ததுலேருந்தே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டான்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற ஹீரோஸை விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இன்னும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் மேலே கொண்டு வர அதெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்துட்டே இருக்கிறதுனால இப்போ வந்து அவர் ஆர்டர் வந்து எங்களுக்கு அது பெரிய இதுவாக அவர் சூப்பர் டான்ஸருங்கும்போது அதில் இவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர். என்னன்னா இனிமே வரவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பின்பற்றிதான் இனிமேல் ஏதாவது ஒரு ஸ்டெப்பே கிரியேட் பண்ணணும் போது அவர் நாங்கள் என்ன சொல்ல அவரோட ஸ்டெப்பை பற்றி அவரோட டான்ஸை பற்றியெல்லாம் சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து லெஜெண்டு. நல்லா தான் இருந்துச்சு. மாசம் தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சா பார்த்து? ஆமாம், கரெக்டாக தான் இருந்துச்சு. சாங்கு கரெக்டு தான். ஆனால் அவர் பாடினதெல்லாம் கரெக்டு தான். அவருக்கு ஏற்ற சாங் அந்த சாங் கரெக்டு தான். மியூசிக்காக எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்துச்சு. வேற என்ன ப்ளஸ்ஸாக இருந்துச்சு? ப்ளஸ்ஸானா இதுதான் மியூசிக்கில் இதில் கேட்கும்போது கொஞ்சம் நல்லா அடி எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மற்ற சாங்கோட அந்த சாங் பெஸ்ட்டு தான். ஆனால் வேறு லெவல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால்
மற்ற சாங்கோட இந்த சாங் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு இப்போ. பயங்கர ஃபயராக இருக்குங்க. அது பயங்கர அந்த எப்படி சொல்கிறது, ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் அது. சாங்கும் பார்த்தா தெலுங்கு படத்தோட ஒரு கிராண்ட்னஸ் தெரியுது. ரெண்டாவது கடைசி படம் வேறு. ஸ்டெப்பெல்லாம் பார்த்தா பயங்கர ஊக் ஸ்டெப்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா கடைசி படம்னால இன்னும் க்யூரியாசிட்டி ஓவராக இருக்குது. எலெக்ஷன் வேறு இருக்குது. எல்லாமே லிரிக்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான லிரிக்ஸாக இருக்குது. இந்த படத்துக்கு இந்த சாங் வந்து பெரிய மைலேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து பயங்கர தீனி போடுற மாதிரி இருக்குது. ஒரு ஃபீல் இருந்துச்சா சாங் பார்க்கும்போது? ஃபீல் இருக்க இல்லை, ரிதம் இருக்குல்ல. இப்போ இந்த சாங் ஒன்றும் ஒரு 50 வருஷமோ 100 வருஷம் நிற்க போகிறது இல்லை. மிஞ்சி போனால் அந்த படத்துக்கு கொண்ட 3 மாதம் டியூரேஷன் தான். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு ரிலீஸ் அப்போ இப்படி இருக்கு, இன்னும் படத்தோட பார்க்கும்போது இன்னும் என்கேஜிங்காக இருக்கும்ல. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி? அதான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஸ்டெப்பு. ஊக் ஸ்டெப் நல்லா இருக்கும். இந்த ஆக்சுவலி நீங்கள் இன்னொருத்தர் வந்து காப்பி பண்ணுற மாதிரி ஆடும்போது என்ன ஆகும்னா படத்தோட இன்னும் மைலேஜ் கூடும். ஸ்டெப்பெல்லாம் ஏதோ நல்லா இருக்குது, பட் அவர் இன்னும் நல்லா ஆடிக்கலாம். பட் கடைசி படம்னால காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. இந்த சாங்கோட திருப்பி ஆடுவாங்க தெரியுமா, அது இன்னும் நிறைய இருக்கும் பாருங்களேன். விஜய்க்கு வந்து ஒரு இந்த சாங் மூலிமா இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாவாங்க. இல்லை அதான் சொல்கிறேன், முதல்ல பார்க்கும்போது அப்படி ஃபேன்ஸுக்கு இருக்குல்லங்க. நம்மளுக்கு ஒரு தேர்ட் ஒரு லேமேனாக வந்து ஒரு பப்ளிக் அப்படி தெரியாது. ஃபேன்ஸுக்கெல்லாம் சின்ன சின்ன ஒரு டியூரேஷன், சின்ன சின்ன செகண்ட் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜ் ஒரு இது இருக்கும்ல. அனிருத் தானே, நல்லா இருக்கும். படத்தில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். செம்மையா இருக்கு டான்ஸ். விஜய் டான்ஸ் செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. வைப் கிரியேட் ஆச்சு. கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நானே இப்பதான் டிவில எனக்கு காலையிலே காமிச்சாங்க, பார்த்தேன். ஃபோன்லேயும் நிறைய வந்திருக்கு, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நிறைய பேர் போட்டிருக்காங்க. செம்மையா இருக்கு. அவர் டான்ஸ் எல்லாமே எப்பவுமே நல்லா தான் இருக்கும். இதுல இன்னும் ரொம்ப வைப்பாக தான் இருக்கு. அவர் வந்து இப்போ தலைவராக வந்ததுக்கு அப்புறம், ஆஃப்டர் பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பாடு சாங்கு காட்டேன் ஃபுல்லாக தளபதி சாங் மட்டும்தான் வருது. தளபதினா எப்படி கட்சியோட இது மட்டும் அந்த பாட்டு வந்து இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கட்சியோட பாட்டு வந்து மூவிக்கெல்லாம் டான்ஸ்லாம் நல்லா அருமையாக இருக்குது. டான்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஓரளவுக்கு புரியுது, சாங் புரியுது. ஏன்னா கட்சியோட சாங் மட்டும் எது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கட்சி சாங் வந்து தளபதினு வந்து கொண்டு வந்துருக்காங்க. சாங்குன்னு பார்த்தா படத்துக்கு ஏற்ற சாங்கு எடுத்துன்னு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்கிறது செகண்ட் நம்ம பார்க்க போகணும். ஃபுல்லாக லிரிக்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்றது நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்புறம் தான் அந்த சாங்குக்குள்ளே போக முடியும். பட் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அந்த சாங் கேட்கும்போது வைப் பண்ணணும். வைபாக இருக்கும் சாங். ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வைபா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. வைப் டான்ஸ் பண்ணணும்னு தோணும்.